டேஸ் ஆஃப் ட்ரிபிள் டிஜிட் டூ டபுள் டிஜிட் சேலஞ்சில் டே 69 பார்க்கலாமா? காலையில் ஒரு மில்லட் தோசை, அப்புறம் பூஜாக்கு வந்து காலைல லஞ்ச் கட்டினதுல கிரேவி இருந்தது, அது வச்சு சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த ஜுரம் அடிச்சதுனால காரமாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்தது. எறா பிரியாணி பண்ணி கொடுக்க சொன்னேன். அம்மா வெளியே போயிட்டு வந்து பண்ணி தரேன்னாங்க. வெளியே போனாங்க, இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு. 1:30 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் நானே பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப செம்மையாக இருந்தது. அப்புறம் நல்லா பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் தலை வலிச்சுட்டே இருந்தது. சரி ஓகே பிபி செக் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். நல்ல மழை, மழையிலயும் மாட்டிக்கிட்டோம். இந்த ஜாலியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் போய் பிபிலாம் செக் பண்ணோம். நார்மலா தான் இருந்தது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் அம்மா வந்து ஒரு 4 மந்த்ஸா ஒரு கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகி, அத ரிப்பேர் பண்ண கொண்டே போல. வீட்ல வந்து எங்களுக்கு மாவு அரைச்சு தான் பழக்கம். வெளிய வாங்கவே மாட்டோம். வெளிய வாங்குனா எங்க அம்மாக்கு புடிக்காது. பூஜாக்கு வந்து இப்ப வெளிய வாங்குற மாவு தான் சாப்பிட்டுட்டு இருக்காளா, அதனால ஒரே தீபாவளி அதுவுமா நான் வந்து இட்லி சுட்டு, கறி குழம்பு வச்சு சாப்பிட்டே ஆகணும். நீ எனக்கு ரெடி பண்ணி குடுன்னு அடம் புடிச்சாங்க. அவங்க வந்து குட்டி, குட்டி ஆசை தான். அவங்களுக்கு வந்து வீட்ல இருக்க பொருள் ரெடி பண்ணி குடுத்தோனே அவ்ளோ ஹாப்பி. செம்ம ஜாலி ஆயிட்டாங்க. அப்புறம் நைட் வந்து நான் ஒரு மில்லட் தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதான் பன்னீரும், கேப்சிகமும் போட்டு சாப்பிட்டேன். இப்படிதான் என்னோட டே போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் மக்கள்ஸ்.